ஹாய் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். பாலிசியாஸ் ஃப்ரூட்டிகோசா என்று அழைக்கக்கூடிய தாவரியல் கொண்ட இவை காமனாக அரேலியா என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம் ஒரு அழகு தாவரமாக அழகு செடியாக வளர்க்கப்படுகின்றன. இதனுடைய உயரம் சுமார் 5 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய 2 மீட்டர் முதல் 5 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இது ஒரு சிறு மரமாக காட்சியளிக்கும். இவை டைரக்ட் சன்லைட்டை வச்சோன்னா நமக்கு பிளான்ஸோட லீவ்ஸ் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இவை செமி ஷேடில் வச்சோன்னா இதனுடைய குரோத் நல்லாயிருக்கும், டார்க் க்ரீனாக இருக்கும். இவை ஃபேன் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இவை சித்த மருத்துவங்கள் நிறைய பயன்பாடும் உள்ளன. இவை நோய் எதிர்ப்பு சக்தி பாக்டீரியாவுக்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டதாக உள்ளன. வாத நோய்களுக்கும் இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வலிப்பு நோய்களுக்கு கூட இவை மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை வளர்ப்பது எளிது. வாட்டரிங் அதிகமாக வாட்டரிங் இருக்கக்கூடாது. வாரத்துக்கு 2-3 நாட்கள் போட்டால் போதும். ஆல்டர்னேட் வாட்டரிங் பண்ணால் கூட போதும். குறைந்த அளவே வாட்டரிங் தேவை. இவை நம்ம டைரெக்டாக பாட்டில் வைக்கலாம், இல்லைன்னா கிரவுண்டில் போட்டு வளர்க்கலாம். இது அழகு தாவரம். இதை நீங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணணுன்னா இந்த மாதிரி திக்கான ஸ்டெம்லேருந்து ஒரு கட்டிங்ஸ் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கட்டிங்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா இது நல்லா உடனே வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்துடுது. பாருங்கள், இது நல்ல வளர்ந்த தாவரம். இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுக்கலாம். சுமார் 3 இன்ச்சு 4 இன்ச்சு கட்டிங்ஸ் போட்டு எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு தனி தாவரமாக ஒரு மாதத்துக்குள்ளே புதுசாக ரூட் ஃபார்ம் ஆகி நமக்கு தனி தாவரமாக காணப்படும். ஆகவே இவை சித்த மருத்துவங்களில் மருத்துவ பயன் கொண்டதாக உள்ளன. வீட்டுகளில் தொட்டிகளிலும் மற்றும் நம் பூங்காக்களில் வளர்க்கும் அழகு தாவரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இவை செமிஷேட் பிளான்ட்ஸு. டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க, செமிஷேட் ஷேடில் வைங்க. இது ஃபேன் வகை, பார்க்கறதுக்கு ஃபேன் மாதிரி இருக்கும். இது ஒரு அழகு தாவர செடி. இவை அரேலியா செடி என்று காமனாக அழைக்கக்கூடிய தாவரமாக உள்ளன. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.